ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமாங்க, ஒளியினுடைய மகிமை எப்போது நமக்கு தெரியுமா? இருளான காரியங்களில வெளிச்சத்தை நம்ம வைக்கும் போது இருள் காணாம போகும். அப்பதான் அந்த ஒளியினுடைய மகிமை நம்மால காண முடியுங்க. அத போலதான் நம்முடைய வாழ்க்கை பாவமான காரியங்களில இருளாய் கிடக்கலாங்க. சத்துருவினுடைய கிரியைகளினால, பிசாசினுடைய குணங்களினால நம்முடைய வாழ்க்கை இருளா இருக்கலாங்க. அதே வெளிச்சமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது பிசாசினுடைய இருளான காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போகுங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், எஸ்ஸப்பா, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலை இல்லையே, வெளிச்சம் இருந்த போது இருள் அதை பற்றி கொள்ளவில்லை ஆண்டவரே. இன்றைக்கு வெளிச்சமா இருக்கிற இயேசு கிறிஸ்து எங்க வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே. கேட்க போறோம், செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலை இல்லையா ஆண்டவரே. அப்பா, எங்க வாழ்க்கை ஆண்டவரே பாவங்களினால, பிசாசினுடைய காரியங்களினால இருளா இருக்கிறது ஐயா. வெளிச்சமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்குள்ளாக வந்து அந்த இருளான காரியங்களை கத்த நீர் அகற்றி போடுங்க. நீர் எங்களுக்குள்ளாக வரும்பொழுது இருளான காரியங்கள் விலகுமே ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளாக வெளிச்சமா இருந்து இருளை அகற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்த நீர் வெளிச்சத்தை தாங்க, இருளை அகற்றிடுங்கன்னு சொல்லி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். வெளிச்சமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க, இருளான காரியங்களை அகன்று போகும். God bless you.